ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகமெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ சனி பயிற்சி கொடுக்கும் 3 ஜாக்பாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸ்கள்லாம் இருக்கும் சார்? இது இந்த ஜாக்பாட்டுங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்துறோம்னு ஒன்று இருக்கு. இப்போ மீனத்துக்கு சனி பகவான் வரப்போறாரு. வாக்கிய முறைப்படி, திருக்கணித முறைப்படி நம்ம போன வருடமே வந்ததா நம்ம சொல்றோம். அதுக்கு பலன் தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்ல நம்ம நிறைய போட்டோம். இருந்தாலும் வாக்கியத்தை ஃபாலோ பண்ற நண்பர்கள் அவர்கள் எங்களுக்காக சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில் நம்ம இதை சொல்றோம். சனி பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மீனத்துக்கு வருகிறார். ஒவ்வொரு டிரான்சிஷனும் இருந்தா 2.5 வருடம் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருடம். அப்போ கணக்கு போடுங்க. 12 2.5 கணக்கு, 2 2 24, 12 6 6, 24 6 30 வருடம். இதே 30 வருடத்துக்கு முன்னாடி மீனராசிக்கு வந்த சனி இப்போதான் வர்றாரு. திரும்ப வர்றதுக்கு 30 வருடம். ஸோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் நம்ம சொல்லுவோம் 30 வருடம் ஒரு சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று சனி வரும்போது முழுமை அடைஞ்சிருவீங்க. 90 வயசாயிரும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சனி பகவான் மீனத்திற்கு வரும் மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இது குருவினுடைய வீடு, இது கோயில். இந்த கோயில் வீட்டுக்கு குரு பகவான் சனி பகவான் வந்துட்டார். இவர் புனிதராகி விடுகிறார். சனி இத்தனை நாள் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த சனி இனிமே குட் சனியாக மாறிடுறார். குருவோட கைடன்ஸ். வாத்தியார் வீட்டுக்கு போயிருக்கார். வாத்தியார் இருக்கிற வீட்டில் சத்தம் போட்டு பேச மாட்டார். ஸோ அப்போ சனி பகவான் இப்போ நிறைய பேருக்கு குபேர சம்பத்துக்களை, யோகங்களை அள்ளித்தரப் போகிறார். எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன்களை தருவாருங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி கொடுக்கும் 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? கும்பராசிக்காரர்கள் என்றாலே ஒரே குதூகலம் தான். கும்பராசிக்காரர்கள் எனக்கு உள்ளபடியே ரொம்ப பிடிக்கும். என் கூட இருக்கிறவங்க எல்லாம் கும்பராசி தான். கும்பராசிக்காரர்கள்ட்ட இவ்வளோ பிராண்ட் பண்ணி கும்பராசினுடைய பெருமையை குன்றின் மேல் இட்டு உலகத்திற்கே அறிமுகப்படுத்திய ஒரே பெருமை அடியணைத்தான் சேரும். 1 கோடி ரூபா கொடுங்க கும்பராசிக்காரர்கள்ட்ட. அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் அண்ணன் டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டுமான்னு கேட்பாங்க. ஏமாத்த தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. அப்போது கும்பராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்? என்ன ஏதாவதுன்னு சொல்லுங்கள் சார். நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் பார்க்க வர்றது எதுக்கு நினைக்கிறீங்க? எதுக்கு? நல்ல விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க, அதை கேட்கறதுக்காக வராங்க. நிறைய பேர் என்னுடைய ஆடியன்ஸ் இருந்தா இவர்கிட்ட போனால் நல்லது சொல்லுவார், நல்லது கேட்கலாம். உங்களுக்கு தெரியாத ஜோதிடம் ஒன்றும் கிடையாது. எல்லாருமே எல்லா ஜோதிட சேனலும் பார்த்து தெளிவாக தான் வராங்க. அவங்களுக்கு நோக்கம் என்னென்னா, அதில் இருக்க பாசிட்டிவ் திங்ஸ் அவங்க கேட்கணும்னு நினைக்கிறாங்க. நெகட்டிவாக சொல்லி சொல்லி இப்போ என்ன இருப்போது? இப்போ ராசியிலே ராகு, உங்களுக்கு இப்போ 2வது திருமணம் வரப்போகுது, அல்லது இப்போ ஒய்ஃப் கிட்ட டைவர்ஸ் வரைக்கும் போக போகுதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நடக்க போகுது இல்லை. ஸோ அப்போது உங்களுக்கு 2ஆம் இடத்துல பாதசனி நடக்கும்போது ஒன்றுமே இல்லாமல் சும்மாவே சுற்றிட்டே இருக்கணும், ஒரே அலைச்சல் பொழப்பாக இருக்கும்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். அது நடக்கும்போது உங்களுக்கு என்ன ஆக போகுது? இப்போ கேட்கும்போது கொஞ்சம் வருத்தம். ஆமாம், ஒரு படத்தில் இந்த வடிவேலு சொல்கிற மாதிரி, இவன் எனக்கு மச்சிருச்சியமாக வேணும், நான் என்ன இழுத்துனா சொல்லியே எல்லாம் பண்ணிட்டேடா அப்படிங்கிற மாதிரி. இப்போ உங்களுக்கு கும்பராசிக்கு ராசியிலே ராகு, உனக்கு இது மாதிரி மாட்டுவேன் சொல்லி இப்போ என்ன சார் சொல்ல வரீங்க? கடைசியாக சொல்ல வர்றது சொல்லுங்க. ஜென்ம சனியா இருந்த சனி உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். அதனாலேயே பெரிய ரிலீவிங்லாம் ஒன்றும் நினைச்சுக்காதீங்க. 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் போனது தன லாபங்களை தருவார். ஒரு நல்ல விஷயம். ராசியில ராகு போய் தொலைகிற வரைக்கும் இன்னைக்கு காலிலேருந்து கும்பராசி எத்தனை போன் மட்டும் கேளுங்க. கும்பராசி மட்டுமே என்னை தேடிட்டு இருக்காங்க. ராசியில ராகு இருக்கும்போது எக்ஸு 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 எல்லாம் போடா வருது. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. குருஜி, இவ கூடயே வாழலாமா, கம்முன்னு அவ கூடயே போயிடலாமா? போயிடாதீங்க, சொன்னா கேளுங்க. டிசம்பர் 6 அவன் போயிடுவான். அரசனை நம்பி புருஷனை கோட்டை விட்ட மாதிரி ஆயிரும். அப்புறம் சொல்றத அழகா சொல்லிட்டேன். இப்ப 2ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது என்னாகும்? சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? 2 3 நாளை பார்க்கிறார். உயர்கல்வி கும்பராசிக்காரர்களுக்கு மார்ச்சுக்கு அப்புறம் உங்க பதவி மேன்மையடை போகிறது. நிறைய நேரங்கள் அதை சொல்லிட்டு வரேன். நீங்க சாதாரண ஒரு லைன் இன்சார்ஜா சேர்ந்தீங்க, நீங்க ஷிஃப்ட் இன்சார்ஜ் ஆயிட்டீங்க, அப்புறம் 3 ஷிஃப்ட்டுக்கு இன்சார்ஜ் ஆயிடுவீங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். அடுத்ததாக சனி பகவான் என்ன பண்றார்? 2ஆம் இடத்தில் இருப்பவர் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், யாருமே நோயாளிகளுக்கு பலன் சொல்வதில்லை. நோயாளிகள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க நீங்க சரியாயிடுவீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறான். நல்லா இருக்கிறவனை கூட்டு போய் நீ செத்து போயிடுவேன்னு சொல்றான். நான் நோயாளிகளுக்கு பலன் சொல்லுங்கப்பா. 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். ஆயுள் பாவத்தை பார்க்கிறார். சனி பகவான் ஆயுசை பார்க்கும்போது என்ன? ஆயுள் காரகன். 8 பார்க்கும்போது ஆயுசை தருவார். ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கீங்களா? சனி பார்த்துட்டார்.
பார்த்தா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உயிர் காப்பாற்றப்படும். தலைக்கு வந்து அவதார் உங்களுக்கு பார்த்துருக்கீங்களா? தசாவதாரம் அவதார் உங்களுக்கு அவன் சுட்டது கழுத்தில் சுட்டுட்டான், சுட்ட கட்டி கேன்சர் எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகிடுது, நல்லதாயிடுச்சு. ஒரு கெட்டது நடக்க போய் அது நல்லதாக மாறிடுச்சு. நண்பர்களே, அவ்வளோதான் லைஃப். கடவுளுக்கு தெரியும். நம்ம பெரியவங்க சொல்லாங்க பாருங்க, எல்லாம் நன்மைக்கே. இந்த தப்பு நடக்கலன்னா எஸ்ஜே சூர்யா ஒரு பதிவில் சொல்லியிருப்பாரு, என்ன 5 வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் நடந்த விஷயத்தெல்லாம் இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சிரிப்பு வரும். அந்த சம்பவம்லாம் நடந்ததுனால தான் நீங்கள் இப்போ இந்த இடத்துல இருக்கீங்க. எல்லா கெடுதலும் ஒரு நன்மையில் தான் முடிந்திருக்கிறது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுக்காக நீங்கள் ரொம்ப அழுதுருப்பீங்க, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் எங்கே கொண்டு வந்து முடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தரமான ஆளை உருவாக்கியிருக்கு. அது காரணம் என்ன? இந்த தோல்விகள் தான். நான் திரும்ப திரும்ப தோல்விகள் ஒரு பாடம், அதை கற்றுக்கொள்ளுங்கள். 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது சொத்து சேர்த்த தொடங்கி விடுகிறீர்கள். எனக்குன்னு ஒரு வீடு நான் ஸ்கோப் பண்ணவே இல்லை, எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நான் ஸ்கோப் பண்ணவே இல்லை. நோயாளிகள்லாம் இதை பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸை பிடிங்க எந்திரிச்சிட்டு அப்படி எந்திரிச்சு, ஏய் சரியாயிட்டேன்டா, சனி பார்த்துட்டாரா அப்படின்னு அந்த கான்ஃபிடன்ஸ் வேணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நடக்கவே முடியாதுன்னு சொன்ன எத்தனை நோயாளிகள் நடந்து போனதை நான் பார்த்துருக்கேன். நான் போய் காதில் பேசி கிட்டத்தட்ட 32 பேர் நான் உயிரோட கொண்டாந்துருக்கேன். கோமாவில் இருந்தவங்களை பாருங்க, கோமாவாவது ஒன்றாவது. அவன் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தி அங்கே எங்கேயோ இருக்கு, அவனோட உயிரோட சாவி. அவளை கூட்டத்து மாதிரி நிற்க வைங்க, நிற்க வச்சு எந்திரிச்சுக்கோ அப்படிம்பாங்க, எந்திரிச்சுப்பாங்க. ஏன்னா இது மேஜிக்காக இருக்கு அப்படி. அதாங்க மேஜிக்கு. இந்த உயிர் ட்ரிப்ஸில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மனசில் இருக்கு. இந்த மனசு விட்டுருச்சுன்னா உயிர் போயிடும். மனசு பொழைச்சிக்கலாம்னு நினச்சிருச்சுன்னா இப்போ எந்திரிச்சு இன்னொரு கம்பேக் கொடுப்பீங்க. மனசை விட்டுறாதீங்க. 8ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. கூட்டு வாங்கப்பா, அவருக்கு யார் அவர் உயிர் இருக்கோ அவங்களை கூட்டு வந்து முன்னாடி நிறுத்துங்கப்பா, எல்லாம் சரி இந்த பதிவை பார்க்குறவங்க நிறுத்துங்க, எல்லாம் சரியாயிரும். அப்புறம் அடுத்து 11 பார்க்குறாரு சனி பகவான். சனி 11 பார்க்கும்போது லாபம். இது வரைக்கும் நான் 2000 ரூபாய்க்கு ஓட்டிட்டு இருந்தேன், இனிமேல் 4000 ஓட்ட போகிறேன், நான் படுற அப்டேட் ஆயிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஃபீஸ் ஏற்ற போறீங்க. நல்லா நடக்கும். அப்போ கும்பராசிக்காரர்கள் ராசியிலே ரகு, இது நல்லா வாழ்ந்துட்டு இருக்கவங்க மீடியா சமத்தாக இருக்கணும். எஸ்ஸா ஏவா ஆரா எம்மானு குழப்பிக்கிட்டீங்கன்னா லைஃப் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஒரு ஆல்பாபெட்டில் வாழ்றவனுக்கே 9 வகையான பிரச்சனைகள் வருது. 4-5 ஆல்பாபெட்டோட தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. கும்பராசிக்காரர்கள் ஜாக்கிரதையா இருங்க. ஜாக்பாட் நம்பர் 1 தனலாபம் அடைய போறீங்க. ஜாக்பாட் நம்பர் 2 சொத்து சேர்த்த போறீங்க. ஜாக்பாட் நம்பர் 3 லாபம் அதிகமாகிறது. இதெல்லாம் நடக்கணும்னா என்ன வேணும்? நிலையான மனசு வேணும். ஃபோக்கஸ் எப்போ டிஸ்டர்ப் ஆகும்? ராகு உங்களை பார்ட்டி பண்ண கூட்டு போனார்னா டிஸ்டர்ப் ஆகும். ஃபோக்கஸ் எப்போ டிஸ்டர்ப் ஆகும்? ஐ லவ் யூன்னு மெசேஜ் வந்தால் டிஸ்டர்ப் ஆகும். தயவுசெய்து இந்த ஐ லவ் யூ ஆட்டுக்குட்டிலாம் பிளாக் பண்ணி போட்டு பொழப்ப பார்த்தா நல்லது. பொதுவாகவே இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு உலகம் ஃபுல்லாக சொன்னது நான் தான். இந்த சனி பகவான் நிறைய விஷயங்களில் நமக்கு நன்மை பண்ணுறார், நிறைய விஷயங்களை நமக்கு எடுத்துரைக்கிறார். சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை. நீங்கள் ஏற்றுக்கணும். நீங்கள் உண்மையிலேயே பிஸ்னஸை கொஞ்சம் நாளாக ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறத ஒத்துக்குங்க. ஒத்துக்கிட்டிங்கன்னா சரியாயிடுவீங்க. அவ்வளோதான். ஐயா நான் உடம்பை கெடுத்துக்கிட்டேன், நான் பண்ணது தப்பு, டெய்லி நான் இந்த வேலையை பண்ணாமல் இருந்ததுன்னா உடம்பு நல்லா இருந்துடும். ஒத்துக்குங்க, சரண்டர் ஆகுங்க, சனி பகவான் விட்டுருவார். நல்லா புரிஞ்சு. சனி பகவானோட ஸ்டைலே என்னன்னா அக்செப்டன்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய முதல் பாடமே சனி பகவான் வந்து இது ஒரு பாடம் தான். நீ ஏன்பா முன்னுக்கு வரல, நான் எங்கெங்க வேலை செஞ்சேன், நான் வந்ததுக்கு இது வந்ததே பெரிய விஷயம். ஓப்பனாக ஒத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான் ப்ளஸ் பண்ணுவார். அப்போது இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து கும்பத்திலிருந்து அவரோட சொந்த வீடு பாடாப்படுத்துச்சு எல்லாரும். இப்போ மீனத்துக்கு குரு பகவானுடைய வீட்டுக்கு வந்து அள்ளித்தரப்போகிறார். காரணம், குரு பகவானுடைய வீடு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு தெய்வம் இருக்கின்ற வீடு. ஸோ அப்போது குரு இருக்கிற வீடு, குரு வந்து 1, 2, 3 இப்போ வந்து பொதுவாகவே காலபுருஷ தத்துவத்திலே என்ன பண்ணுறாருன்னா, குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை, அந்த குருவின் வீட்டில் இருக்கிற சனி 2ஆம் இடத்தை பார்த்துறார். காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்தையும் காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்தையும் டிஃபால்ட்டாக பார்க்குறார். உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. சனி பகவான் ஜம்முன்னு வச்சுப்பார். ஆனால் ஒரே ஒரு சின்ன பொய் சொன்னாலும் நீங்கள் மாட்டிப்பீங்க. அது எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒன்று சொல்கிறேன். சனி பகவானை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணிக்கங்க, அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே காதில் கூட வாங்கக்கூடாது. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், காதில் கூட வாங்காதீங்க. சனி பகவானை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்ன? அன்னதானம் பண்ணுங்க. பிரேத சம்ஸ்காரம் இறந்து போனவங்களுக்கு ஃபனரல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் பண்ணுறேன், அதனால் சொல்கிறேன் நண்பர்களே. எனக்கு அதனுடைய ஃப்ரூட்ஃபுல்னஸ் தெரியும். சனி பகவான் உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டார். நன்றாக இறந்து போனவங்களுக்கு ஃபனரல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. இல்லாதவங்களுக்கு அங்கே உடம்பை எடுத்து போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சனி பகவான் கூடவே நடந்து வருவார். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. when you pray God, you can go nearer to the God. என்ன, when you worship to the God, நீங்கள் கடவுளுக்கு நிறைய வேலை செஞ்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கடவுளுக்கு பக்கத்தில் போவீங்க. ஓகே, பட் மனிதர்களுக்கு வர்ஷிப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, God will becomes you. கடவுள் உங்கள் பக்கத்தில் நடந்து வருவார். சத்தியமான உண்மை.
அப்போது என்ன பண்ண, சனி பகவானை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எந்த விஷயங்களும் வேஸ்ட்டு. பக்கா ஷாப்லர் பர்சன் மூஞ்ச பார்த்து சொல்லுவார், 3 மணிக்கு எந்திரிச்சு பிஸ்னஸ், 4 மணிக்கு கடையை திறந்து 5 மணிக்கு உட்காருங்க. ரெஃபரன்ஸ் இட்லி கடை படத்தை போய் பார்த்துட்டு வாங்க. என்ன என் ஜாமி கூட வரும், என்ன அது சனி பகவான் கூடவே வருவாருங்க. காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு கடையை போய் தரங்க, நல்லபடியாக இன்னைக்கு பிஸ்னஸ் நடக்கணும். சனிப்பெயர்ச்சி, இந்த சனிப்பெயர்ச்சி வந்து நான் நல்லா இருக்க போகிறேன் நினச்சி கடையை தரங்க, சனி பகவான் உங்கள் கூடவே வருவார். கருப்பசாமி ஆடி வருவார் சனி பகவான். அதனால் சனி பகவானுக்கு எக்ஸ்டர்னலாக நீங்கள் பண்ணுற எல்லா விஷயமும் வேஸ்ட்டு தான். திருநள்ளாறு போகிறீங்க போங்க, உங்கள் திருப்திக்கு போகிறீங்க. சென்னையில் பொலிச்சலூர் போகிறீங்க போங்க. இதெல்லாம் சனி பகவான்ட்டு அப்போ ஒரு அட்டண்டன்ஸை போட்டு பார்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கேன் சனி பகவான், கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு கரெக்டாக இருக்கிறத காட்டிட்டு வாங்க, அவ்வளோதான். ஆனால் சனி பகவான் உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். சனியிடம் தப்பிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆல்வேஸ் ரெடி டு ஒர்க், ஆல்வேஸ் ரெடி டு ஒர்க். ஒர்க்கு மேலேயே உன்னை வேலை மேலே இருக்கணும், இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நல்லதே தரும். சுவாமிஜி, இந்த சனி பயிற்சியால 3 ஜாக்பாட் வந்து மக்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நன்மைகளை மக்களுக்காக சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்வதற்கு சிம்பிள். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இந்த விஷ்ணுமாயா இருக்கின்ற ஸ்ரீமடத்திற்கு தினமும் வருகிறது. இந்த விஷ்ணுமாயாவை பாருங்கள், உங்கள் வாழ்க்கை நினைச்சதெல்லாம் நடந்தேறும். 48 நாள் பூஜை பண்ணிக்கோங்க. அல்லது எங்கிட்ட நேரடியாக வந்து பண்ணுறவங்க ஃபோன் மூலியமாகவும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறேன். நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, நாம் பேசலாம்.